ஓகே, செகண்ட் ரவுண்ட். இந்த ரவுண்டுக்கு பேர் வந்து ஹூ ஐ எம். நான் யார்? ஒரு நபராக இருக்கலாம், ஒரு ஊராக இருக்கலாம், ஒரு ஏதோ ஒரு பிளேஸாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஒவ்வொரு கேள்வியும் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு கேள்வியிலேயே உங்களுக்கு வந்து பதில் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் அழுத்தலாம். சொன்னீங்கன்னா உங்களுக்கு மார்க் வச்சிடும். ஆனால் தப்பாக சொன்னீங்கன்னா அடுத்த 3 கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடாது. தெரிஞ்சால் கூட அடுத்த கேள்விக்கு தான் நீங்கள் மறுபடியும் சொல்லணும். அதனால் எவ்வளோ வெயிட் பண்ணி கேள்வியை நல்லா 2 இல்லை 3 புரிஞ்சுக்கிறீங்களோ, கான்ஃபிடென்ட்டாக ஃபஸ்ட்லேயே தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகே, ஹூ ஐ எம்ல. சரி, கிருபையால் அழைக்கப்பட்டேன். ஓகே, தெரியல. நெக்ஸ்ட் கொஸ்டின். நான் சில நிருபங்களை எழுதினேன். சொல்லுங்க. 3. பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல். இல்லை, இவங்க அழுத்திட்டாங்க. நம்பர் 3. அடுத்த கேள்வி பார்க்கலாமா, நீங்கள் சொன்னது கரெக்டா இல்லையா அப்படின்னு. ஒருவேளை அவர் தப்பா சொன்னா நீங்கள் அடுத்த கேள்வி நீங்கள் சொல்லலாம். நான் முன்பு சபைகளை துன்புறுத்தினேன். இல்லை, அவங்க சொல்லிட்டாங்க. இந்த நிருபத்தையும் நான் தான் எழுதினேன். யார் அது? அப்போஸ்தலனாகிய பவுல். நம்பர் 3 வந்து கரெக்டா சொன்னாங்க. 10 பாயிண்ட்ஸ். ஓகே, ரெண்டாவதுக்கான முதல் கொஸ்டின். நான் மனிதரால் வந்தது அல்ல. யார் அழுத்தினது? அழுத்திட்டீங்களா? சொல்லுங்க. ஆமா, சொல்லணும், யோசிக்க கூடாது. தெரிஞ்ச சொன்னீங்க. தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை. 2 பேர் அவுட். இப்போ அவங்களுக்கு மட்டும் தான் சான்ஸ் இருக்கு. அடுத்தடுத்த கேள்வி பார்க்க சொல்லுங்க. சாரி, அந்த மாதிரி நீங்க அழுத்தெல்லாம் யோசிக்க கூடாது, பதில் சொல்லணும். சுவிசேஷம். சுவிசேஷம் செக் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஓகே, நீங்க என்ன சொன்னீங்க? தேவனுடைய வார்த்தை. அடுத்த கேள்வி. நான் தேவனிடமிருந்து வந்தேன். கன்ஃபார்ம் ஆயிடுச்சா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? சுவிசேஷம், தேவனுடைய வார்த்தை. அடுத்து, என்னை மாற்ற முடியாது. என்ன பண்ண முடியாது? நீங்க ஏதாவது சொல்றீங்களா? என்ன மாற்ற முடியாது. நான் அநேகரை மாற்றுவேன். வாட் இஸ் திஸ்? வார்த்தை. அவங்களும் வார்த்தை தான் சொன்னாங்க. ஆனால் பைபிளில் இருக்கிற ஸ்பெசிஃபிக்கான ஒரு முக்கியமான வார்த்தைகள். நம்பர் 3 சொன்னது சரியான பதில். சுவிசேஷம். நான் மனிதரால் வந்தவன் அல்ல, தேவனிடத்தில் வந்தேன். நான் வந்து என்னை யாரும் மாற்ற முடியாது, ஆனால் நான் அநேகர் என்ன பண்ணுவேன், மாற்றுவேன். என்னது அது? சுவிசேஷம். ஓகே, நம்பர் 3 வந்து கரெக்டாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கேள்வி, ஹூ ஐ எம்ல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். என்னுடைய கிரியைகளுக்கு எல்லையே இல்லை. கரெக்டான பதில் சொல்லணும், சூஸ் பண்ண. பைபிளில் இருக்கிற வார்த்தைகள் இருக்கும், கலாத்தியில் இருக்கிற வார்த்தை. என்னுடைய கிரியைகளுக்கு எல்லை இல்லை. நெக்ஸ்ட். ஓகே, தேவனிடமிருந்து பிரித்திடுவேன். பாவம். ஓகே, ஆனா நீங்க ஏதோ ஒன்று சொல்லக்கூடாது. இப்போ பாவம், பொல்லாப்பு, திருட்டு இதெல்லாம் ஒரே செய்கைகள் வரும். ஆனால் பைபிள் இருக்கிற வார்த்தை. சரியா? அடுத்து அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு இப்போ நீங்கள் 2 பேர் நீங்கள் வெயிட் பண்ணணும். இவங்க 2 பேர். அடுத்த கொஸ்டின். ஓகேவா? பட்டியல் நீளமானது. என்னுடைய பட்டியல் ரொம்ப நீளமானது. மாம்சக்கிரியை. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்த கேள்வி. ஆவிக்கு விரோதமாய் செய்கிறேன். என்னது அது? மாம்சக்கிரியை அப்படின்றது சரியான பதில். ஓகே, பைபிளில் இருக்கிற வார்த்தைகளை சொல்லணும். பாவம் கரெக்டு தான், ஆனால் அதை விட கரெக்டு மாம்ச கிரியைகள். அதனால் அடுத்தடுத்த கேள்விக்கு நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே கலாத்தியில் இருக்கிற வார்த்தைகள் தான். சரி, ஹூ ஐ எம்ல அடுத்த கேள்வி. நான் ஒரு போதனை. நெக்ஸ்ட். ஓகே, நான் சபைக்குள் பிரவேசிப்பேன். சரி, யாரும் சொல்ல. அடுத்து போயிடலாமா? சொல்றீங்களா? அடுத்து போயிடலாமா? ஓகே. நான் உங்களிடத்தில் இருந்தால் ரட்சிக்கப்பட்டாலும் பரலோகம் செல்ல முடியாது. நான் ஒரு போதனை. நான் சபைக்குள் பிரவேசிப்பேன். நான் உங்களிடத்தில் இருந்தால் ரட்சிக்கப்பட்டாலும்
கள்ள உபதேசம். அம்மா கள்ள உபதேசம். கள்ள உபதேசம் சரியா இல்லையா அப்படின்னு அடுத்த கேள்வி நம்ம பார்க்கலாம். சரியா? சுவிசேஷத்திற்கு விரோதமானவன் என்னது? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம். சரி சொல்லு. நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம். சரி, நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் கள்ள போதனை. சரி, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாம். கள்ள போதனை. கள்ள போதனை யார் கேட்குறாங்களோ அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் பரலோகம் போக முடியாது, சபைக்குள்ள பிரவேசிக்கும். அது ஒரு போதனை. சுவிசேஷத்துக்கு விரோதமானவன் யாரு? கள்ள போதனை. ஓகே, நம்பர் 12 கரெக்டாக சொன்னாங்க. வெரி குட். ஓஎம்ல அடுத்த கொஸ்டின். யா, முதல் கேள்வி. நாங்கள் தூண்கள் என்று அழைக்கப்படுவோம். நீங்க சொல்லுங்க என்ன? இரு பதில். யாக்கோபு, ஆ கேபா, ஆ யாக்கோபு, பேதுரு, யோவான். சரி, அடுத்த கேள்வி போகலாம். சரியா? மீறி நான் பஸ்ஸில் அழுத்துட்டீங்களா? பவுல் சில நாட்கள் எங்களிடம் இருந்தான். பவுல் சில நாட்கள் எங்களிடம் இருந்தான். அடுத்த கேள்வி. அடுத்த இது. நாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம். பேதுரு. பேதுரு, யோவான், யாக்கோபு. பேதுரு, யோவான், யாக்கோபு. நாங்கள் 3 பேர். பேதுரு, யோவான், யாக்கோபு என்பது சரியான பதில். மறுபடியும் 2 டீமுக்கு 10 பாயிண்ட். ஓகே, சரி. நம்பர் 3 அண்ட் நம்பர் 7க்கு 10 மார்க். ஓகே, பஸ்ஸரும் அழுத்துங்க, கையும் தூக்குங்க. அப்போது எனக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகும். எடுத்துங்கண்ணா. ஓகே, ஆனால் பஸ்ஸர் அழுத்தாமல் கை தூக்குனா கிடையாது, பஸ்ஸர் அழுத்தி கை தூக்கணும். ஓகே, அடுத்த ஓஎம்ல அடுத்த ஒரு கேள்வி. முதல் கொஸ்டின். நான் ஒரு தேசம். சொல்லுங்க. கலாத்தியா தேசம். ஓகே, பார்க்கலாம் உண்மையா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்து. பவுல் ரட்சிக்கப்பட்ட பிறகு முதலில் என்னிடத்துக்கு வந்தார்? எருசலேம். பார்க்கலாம். கலாத்தியர், எருசலேம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃப்ரீயா விளையாடலாம். ஓகே, அடுத்து. பின்பு என்னிடத்திலிருந்து தமஸ்குக்கு சென்றார். அடுத்த கேள்வியா? சும்மா அழுத்தாது, இருங்க. அநேகர் பவுல் முதலில் எருசலேம் சென்றார் என்று நினைக்கிறார்கள். அவங்க சொல்லணும், உனக்கு சான்ஸ் தரேன். சான்ஸ். சொல்லு. தமஸ்கு தான். அடுத்து தான் தமஸ்கு வந்தார். கொஸ்டினே இருக்காங்க. 3வது. பின்பு என்னிடத்திலிருந்து தமஸ்கு சென்றார். அப்ப ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்தார். என்னது? அரபு தேசம். அவங்க சொல்லிட்டாங்க. மறுபடியும் நீ பஸர் அழுத்தி ஃபெயிலரு, அவங்க பஸர் அழுத்தினாம. அதனால 2 பேருக்கு மறுபடியும் 10. நம்பர் 7க்கு 10, நம்பர் 12க்கு 10. அரபி தேசம். வெரி குட். இப்போ நல்லா படிச்சிருக்கீங்க. சரி, அடுத்து ஓஎம்ல அடுத்த அரபி தேசம். ஓகே, முதல் கொஸ்டின். எல்லோரிடமும் நான் இருக்க வேண்டும் என்று தேவன் நினைக்கிறார். எல்லாரிடத்திலும் நான் இருக்கணும்னு தேவன் நினைக்கிறார். விசுவாசம். நெக்ஸ்ட் கொஸ்டின். நான் எல்லா தேவ பிள்ளைகளிடத்திலும் இருப்பேன். நான் எல்லா தேவ பிள்ளைகளிடத்திலும் இருப்பேன். அடுத்து போயிடலாமா? நாங்கள் ஒன்றாக செயல்படுவோம். நாங்கள் ஒன்றாக செயல்படுவோம். தெரியுமா? நெக்ஸ்ட். இருக்கு. ஆமா, அவங்க 2 பேருக்கு இருக்கு. ஆமா, அடுத்த கேள்வி சொல்லட்டுமா? ரெடி? பஸ்ரத்துக்கு கை தூக்குங்க. நாங்கள் 9 பேர். ஆவியின் கனிகள் சரியான பதில். எல்லாரிடத்திலும் நான் இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஆவியின் கனிகள் இருக்கணும் அப்படின்னு. நான் எல்லா தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட நான் இருப்பேன்.
நாங்கள் ஒன்றாக செயல்போம் அப்படின்னா ப்ளூரல். கடைசியாக நாங்கள் மொத்தம் 9 பேர். அப்போ என்னது? ஆவியின் கனிகள். ஓகே, அடுத்த கேள்வி ரெடியா? முதல் கொஸ்டின். நான் ஒரு முதியவர். நான் ஒரு முதியவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வேதாகமத்தில் முதல் புத்தகத்திலேயே என்னை குறித்து எழுதியிருக்கிறது. ஆபிரகாம். ஆபிரகாம் அப்படின்றது சரியான பதிலா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரியா? அடுத்த கேள்வி. மீதி 2 பேருக்கு சான்ஸ். நீங்க என்ன? நீங்களும் அடுத்து நீங்க. ஆபிரகாம். ஆபிரகாம். சரி. அடுத்து. அநேக ஆண்டுகள் பிள்ளை இல்லாமல் இருந்தேன். சொல்லுங்க. அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி. நான் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்படுவேன். யாரு? ஆபிரகாம் என்பது சரியான பதில். ஓகே, OIMல அடுத்த கொஸ்டின். விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்தேன். விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்தேன். இரு, இவங்க சொல்லிட்டு அதை அழுத்துட்டாங்க. சொல்லு. டைம் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த கேள்வி. உங்க 2 பேருக்கு, அவங்களுக்கு சான்ஸ் இல்லை. அது சாப்பாட்டு பந்தியின் நேரம். அவங்க சொல்லுங்க. அப்போ அடுத்து சொல்லுங்க சீக்கிரம். பேதுரு. பேதுரு. பேதுரு அப்படின்றது சரியான பதிலா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்தேன். அது சாப்பாட்டு பந்தியின் நேரம். அடுத்து. பவுல் என்னை கடிந்து கொண்டார். பவுல் என்னை அவங்க அழுத்திட்டாங்க. அதுக்கு அடுத்து அழுத்தினாங்க. பதில் சொல்லிட்டாங்க அவங்க. ஓகே. நான் 12 சீஷர்களில் ஒருவன். யாரு? பேதுரு என்பது சரியான பதில். நம்பர் 3க்கு 10 மதிப்பெண்கள். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் OIMல. ஓகே, அடிமையாக இருந்தேன். அடுத்த கேள்வி ஓபன் பண்ணட்டுமா? ஓகே. தேவர்கள் அல்லாதவர்களை ஆராதித்தேன். அடிமையாக இருந்தேன். தேவர்களை அல்லாதவர்களை ஆராதித்தேன். புறஜாதி. பார்க்கலாம் அடுத்த கேள்வி. ஓகே. நாட்கள் மாதங்களை முக்கியத்துவம் கொடுத்தேன். அடிமையாக இருந்தேன். உங்களுக்கு முடிஞ்சிச்சு சான்ஸ். தேவர்கள் அல்லாதவர்களை ஆராதித்தேன். நாட்கள் மாதங்கள் முக்கியத்துவம் கொடுத்தேன். அடுத்த கலாத்தியர் மக்கள். கலாத்தியர் மக்கள் சரியான பதிலா இல்லையா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். எங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல பவுல் வந்தார். யாரு? கலாத்தியர் சபை என்பது சரியான பதில். அவங்க பவுல் சொல்றாங்க, இது முன்னாடி நீங்க நாட்கள் மாதங்கள் பார்த்தீங்க, தேவர்கள் இல்லாதவரை நீங்க ஆராதிச்சீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, சரி. OIMல அடுத்த கேள்வி. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நான் கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியம். நான் கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓபன் பண்ணட்டுமா? ஓகே. நான் சிலரிடத்தில் அதிகமாக இருப்பேன், சிலரிடத்தில் குறைவாக இருப்பேன். நான் யார்? நான் கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப முக்கியம். சிலரிடத்தில் அதிகமாக இருப்பேன், சில இடத்துல குறைவாக இருப்பேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். விசுவாசம். விசுவாசம் சரியான பதிலா இல்லையா அப்படின்னு இன்னும் 2 கேள்வி இருக்கு. அதுல நம்ம செக் பண்ணலாம். ஓகே, உங்க 2 பேருக்கு சான்ஸ் இருக்கு. பரிசுத்தம். பரிசுத்தம். அடுத்து. ஓகே. ஆபிரகாம் என்னுடைய தகப்பன்.
இப்போ டிக்ளேர் ஆயிடுச்சு. என்ன டிக்ளேர் ஆயிடுச்சு? விசுவாசம். கடைசியா, நான் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அது என்ன அப்படின்னா விசுவாசம் அப்படின்னு சரியான பதில். நம்பர் 3க்கு 10 மதிப்பெண்கள். So who I am la next question. முதல் கொஸ்டின், என்னில் நடந்தால் பாவம் ஜெயிக்காது. என்னில் நீங்க நடந்தீங்கன்னா பாவம் ஜெயிக்காது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நான் இயேசுவால் அனுப்பப்பட்டவன். நான் இயேசுவால் அனுப்பப்பட்டவன். அடுத்த கொஸ்டின். ஓகே, என்னை காண முடியாது, உணர முடியும். ரட்சிப்பு. பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி. ரட்சிப்பு, பரிசுத்த ஆவி. என்னில் நடந்தால் பாவம் ஜெயிக்காது, நான் இயேசுவால் அனுப்பப்பட்டேன், என்னை காண முடியாது, உணர முடியும். அடுத்து, நான் மாம்சத்துக்கு விரோதமானவன். பரிசுத்த ஆவி அப்படின்றது சரியான பதில். நம்பர் 3. நம்பர் 3 மறுபடியும் பூந்து விளையாடுறாங்க. நம்பர் 3. வெரி குட். சரியா? ஹூ ஐ எம்ல அடுத்த கேள்வி. அடுத்துக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெடியா இருங்க. என்னை கொண்டு உங்களால் நீதிமான்கள் ஆக முடியாது. என்னை கொண்டு உங்களால் நீதிமான்கள் ஆக முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓபன் பண்ணட்டுமா? சொல்றீங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பாவம் என்னவென்று நான் உங்களுக்கு காட்டுவேன். நியாயப்பிரமாணம். சரியா இல்லையா பார்க்கல. நீங்க அழுத்துனீங்களா? இல்ல. நியாயப்பிரமாணம். சரியா? அடுத்த 2 கேள்வி. பவுல் கலாத்தியர் மக்களால் வருத்தப்பட்டது என்னால் தான். பவுல் கலாத்திய மக்களால் வருத்தப்பட்டது என்னால் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நான் மோசேவினால் கொடுக்கப்பட்டேன். நியாயப்பிரமாணம். சொல்லிட்டாங்க. நம்பர் 12 சரியான பதில். 10 மதிப்பெண்கள். ஓகே, நியாயப்பிரமாணம் அப்படின்பது சரியான பதில். இதோட இந்த ரவுண்டு முடிஞ்சிச்சு. ஓகே, எல்லாம் ஜோர கை தட்டலாம். இப்போ செகண்ட் ரவுண்டில் யார் எப்படி? ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 12 முன்னாடி இருந்தாங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்போ 3 முன்னாடி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். டீம் 7 60 மதிப்பெண்கள் எடுத்து 3வது இடத்துல இருக்கிறாங்க. போன ரவுண்டில் முன்னாடி இருந்த டீம் 12 இப்போ 2வது இடத்துக்கு இருக்கிறாங்க. 120 மார்க் எடுத்திருக்கிறாங்க. முதல் இடத்துல நம்பர் 3 இருக்கிறாங்க. 170 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க.